கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 208வது முறையாக யூடியூபினுடைய செய்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவ நண்பர்களுக்கு, அநேக போதகர்களுக்கு, அநேக உங்களுக்கு தெரிந்த உறவினர்களுக்கு அனுப்பும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த செய்தியுடைய தலைப்பு காயின் ஒரு விசுவாசியா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், காயின் ஒரு விசுவாசியா. ஏன்னா சில பேருக்கு காயின்னா பிடிக்காது. ஏன்னா அவன் கொலை செஞ்சிட்டான், அவன் ரொம்ப கெட்டவன், அவன் நல்லவன் இல்லை, அவன் தேவபக்தி இல்லாத ஒரு மனுஷன், இப்படியெல்லாம் ஒரு சில பேர் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன், நான் விசாரித்திருக்கிறேன். அவர்களும் அப்படிதான் சொல்லுகிறார்கள். ஆகவே காயனை குறித்து பேச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், அருமையான ரகசியங்களை கொடுத்திருக்கிறார், அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அதை சிலவற்றை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அது உங்களிடத்தில் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். அதையும் நாம் பார்ப்போம். வேதத்திலிருந்து சில ரகசியங்களை குறித்தும் நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். ஆகவே காயின் ஒரு விசுவாசியா. சரி, நாம் வார்த்தைக்கு கடந்து செல்வோம். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதே போல நீங்கள் 12ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிங்க. நான் இப்போது ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். 3ஆம் வசனத்திலே பாருங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையில் இருக்கிற ஒரு கொழுமையான நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கரித்தார் என்று நாம் இப்பொழுது வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பெற்ற பிள்ளைகளே, இங்க நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ காயின் ஆபேல் 2 பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள். 2 பேருமே கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக, காணிக்கை செலுத்தும்படியாக இருவருமே கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். இருவருமே பலிப்பீடங்களை கட்டுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த காயின் வேண்டா வெறுப்பாய் பலிப்பீடம் கட்டவில்லை, வேண்டா வெறுப்பாய் அங்க காணிக்கையை செலுத்தவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, காயினுடைய நிலத்திலே மிக அற்புதமாக நல்ல அருமையான பயிர் வகைகள், பழக்கனிகள், பூச்செடிகள், இப்படி அற்புதமாக ரொம்ப செழிப்பாக விளைந்த அந்த காய்கறிகளை, பழங்களை காணிக்கையாக அங்க கர்த்தருக்கு செலுத்தினான். அங்க மிக அற்புதமான ஒரு ஆப்பிள் பழங்கள், பேரிக்காய் பழங்கள், மிகப்பெரிய ஒரு என்னென்ன பழங்கள் இருக்கிறதோ அவைகள் அத்தனையுமே கர்த்தருக்கு உத்தமமாக, பரிசுத்தமாக, தேவபக்தியோடு கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அங்கே காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தினான். மிக அழகான பூக்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கே பலிபீடத்தில் வைத்து அங்கே காணிக்கையை தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று அங்கே வைத்தான். அந்த தோட்டத்திலே போய் மிக பார்த்து அந்த பழங்களை, மிக பரிசுத்தமா இருக்கிற பழங்களை, அழகா இருக்கிற பழங்களை அவன் அங்கே கொண்டு வந்தான். மிக அற்புதமான வாசனை நிறைந்த பூக்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த பலிபீடத்தின் மேலே வைத்தான். யாரு? இந்த காயின். உத்தமமாய் செய்தான், பரிசுத்தமாய் செய்தான், தேவபக்தி நிறைந்தவனாக. நல்லா கவனிக்கணும். தேவபக்தி நிறைந்தவனாக முழு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாக அங்கே பலி செலுத்தினான். ஹல்லேலூயா. ஆபேலையும் நாம் பார்க்கிறோம். ஆபேலும் ஆட்டு மந்தைக்குள்ளே சென்று அங்கு அவனிடத்தில் இருக்கிற ஆட்டு மந்தைகளை செலக்ஷன் செய்து ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை, செழுமையான ஆட்டுக்குட்டியை, நொண்டி இல்லாமல், சிக்கி இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை, பரிசுத்தமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை, தூய்மையா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்க பலி செலுத்தினான். இருவருமே பலிபீடத்தை உண்மையாக, உத்தமமாக அங்க பலிபீடத்தை கட்டினார்கள். இருவருமே தேவபக்தியோடு அங்கே வந்தார்கள். காயின் தேவனுக்கு உகந்தவன் அல்ல, அப்படியெல்லாம் கிடையாது.
காயினுக்கு அவிவிசுவாசம் உள்ள மனுஷன் அப்படியெல்லாம் கிடையாது. காயின் ஒரு தேவபக்தி இல்லாத ஒரு மனுஷன் அப்படியெல்லாம் கிடையாது. காயினுக்கு தேவ மேல ஒரு பற்றுதல் இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. தேவனை சார்ந்த ஒரு மனிதனாய் காயின் இருந்தான். தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. தேவன் மேல் வைக்கும் ஒரு பக்தி அவனுக்குள் இருந்தது. தேவ பக்தி இருந்தது, ஒரு நடுக்கம் இருந்தது, எல்லாமே அந்த காயினிடத்துல இருந்தது. இன்றைக்கு நவீன ஒரு பெந்தகோஸ்து, இன்னைக்கு நவீன ஒரு பெந்தகோஸ்து பிள்ளைகள் எப்படி தேவ பக்தியோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்களோ, தேவனுடைய கூடாரத்துக்கு போய் உத்தமமாக ஸ்தோத்திர பலி செலுத்துறாங்களோ, உத்தமமான ஒரு ஆராதனை செலுத்துகிறார்களோ, உத்தமமான ஒரு பாடலை பாடுகிறார்களோ, உத்தமமாய் பயபக்தியோடு அவர்கள் பேசுகிற அந்த ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளை இவர்கள் கேட்கிறார்களோ, அப்படி அது போன்ற அந்த காயினும் அங்கே தேவனுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே காணிக்கைகளை கொண்டு வைத்தான். அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அங்க இருக்கிறது. இரண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் என்று சொல்ல போனால், காயின் அறிவு சார்ந்தவனாக அவன் அங்கே காணப்பட்டான். அதுதான் வித்தியாசம். அறிவு சார்ந்தவனாக அங்கே ஆராதனை செய்தான். அறிவு சார்ந்தவனாக பலிப்பீடத்திலே அங்க ஒரு பலிப்பீடம் கட்டினான். அறிவு சார்ந்தவனாக பலி செலுத்தினான். காய்கறிகளை பலி செலுத்தினான். அவனுடன் விளைந்த அழகான பூக்களை பலி செலுத்தினான். காய்கறிகளை பலி செலுத்தினான். பழ வகைகளை பலி செலுத்தினான். அறிவு சார்ந்தவனாக அவன் பலி செலுத்தினான். இன்றைக்கும் இருக்கிற நவீன கிறிஸ்தவ பெந்தகோஸ்தும் சரி, நவீன கிறிஸ்தவர்களும் சரி, இந்த காயின் எப்படி தேவனுக்கு முன்பாக உத்தமமாக உண்மையாக அவன் பலி செலுத்தினானோ, உண்மையாக அவன் பலிப்பீடங்களை கட்டினானோ, உத்தமமாய் பலிப்பீடத்தை கட்டினானோ, பரிசுத்தமாய் பலிப்பீடத்தை கட்டினானோ, அதே போலவே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் உத்தமமாக பரிசுத்தமாக தேவனை ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த காயனை போலவே அறிவு சார்ந்த போதகர்களாகவும் அறிவு சார்ந்த விசுவாசிகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். என்ன கேட்டீங்கன்னாக்கா, வெளிப்பாடு இல்லாம இந்த காயின் பலி செலுத்தினான். அதே போலதான் இன்றைக்கு இருக்கிற சபைகளும் வெளிப்பாடு இல்லாம தான் அவர்கள் இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள். வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு வேதம் சொல்லுது, ஆபேல் நீதி உள்ளவன் என்று கூறப்படுகிறது. ஆபேல் நீதி உள்ளவன் என்று சொன்னால் காயினும் நீதி உள்ளவனாக தான் இருந்திருக்க வேண்டும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்றைக்கெல்லாம் சபைக்கு நம்மலாம் உத்தமமா போறோம், பரிசுத்தமா தொழுது கொள்கிறோம். இதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. நம்ம சபைக்கு போவதுதான் கர்த்தர் விரும்புறாரு, போதுமானது அப்படின்னு கர்த்தர் நினைத்திருந்தாக்கா, அப்படி பார்க்க போனாக்கா காயினும் நீதிமான் தான் நான் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆனா அங்க ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு கேட்டாக்கா, ஆபேலுடைய அந்த பலியை அங்கரித்த காரணம் என்னன்னு கேட்டாக்கா, கர்த்தருடைய வெளிப்பாட்டிலே, பிதாவுடைய வெளிப்பாட்டிலே அவன் அங்கே பலி செலுத்தினான். அறிவு சார்ந்தவனாக ஆபேல் அங்கே பலி செலுத்தவில்லை. ஆனால் இன்றைய நவீன உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அறிவு சார்ந்தவர்களாக இருக்கிறபடினால்தான் அவர்கள் பைபிள் காலேஜில் போய் அறிவு சார்ந்த சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அறிவு சார்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே PhD பட்டம் பெறுகிறார்கள், டிகிரி வாங்குகிறார்கள், சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறார்கள். அவர்கள் போய் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது அறிவு சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. இன்றைக்கு சபைகளை பார்க்கும்போது விசேஷமாக அவர்கள் செய்கிற ஆராதனை மேன்மையான ஆராதனை இன்றைய காலத்தில் இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைய காலத்து பெந்தகோஸ்தும் சரி, அது வேற ஒரு ஸ்தாபன சபையா இருந்தாலும், எந்த ஒரு ஸ்தாபன சபையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு மேன்மையான ஆராதனை அவர்கள் செலுத்துவது கிடையாது. அவர்கள் அத்தனை பேருமே கர்த்தருடைய பார்வையிலே நிராகரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அந்த ஆராதனை வெளிப்பாடு இல்லாத ஒரு ஆராதனையா இருக்கிறபடினால்தான் அந்த இன்றைக்கு இருக்கிற சபையில செய்கிற ஆராதனைகள் மேன்மையான ஆராதனை இல்லை. அவர்கள் செய்கிற பலிகள் கர்த்தருக்கு உகந்த பலிகள்
கிடையவே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஆராதனையிலே வெளிப்பாடு இல்லாத ஒரு ஆராதனையா இருக்கிறது. நீங்கள் ஆபேலை நீங்கள் பாருங்கள் தயவு செய்து. ஆபேல் வெளிப்பாட்டிலே அவன் அந்த பலியை செலுத்தினான். நான் ஒன்று கேட்கிறேன், இவனுக்கு எப்படி இந்த ஆட்டு மந்தலை போய் ஒரு ஆடை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தணும், ரத்தம் செலுத்த வேண்டும், அங்க ரத்தம் செலுத்த வேண்டும், பலிப்பிடத்திலே ரத்தம் செலுத்த வேண்டும், அப்படி ரத்தம் செலுத்தினால்தான் நம்முடைய கர்த்தர் பலியை அங்கரிப்பான் என்று இந்த ஆபேலுக்கு எப்படி தெரியும்? சற்று சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து. பிளீஸ், தயவு செய்து கிறிஸ்துவ நண்பர்களே, அருமையான சகோதரியே, அருமையான தாய்மார்களே, அருமையான போதகர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆபேலுக்கு எப்படி அந்த அறிவு வந்தது? எப்படி அந்த ஞானம் வந்தது? எப்படி அந்த வெளிப்பாடு வந்தது? ஹல்லேலூயா! அந்த வெளிப்பாடு கர்த்தரால் வந்த ஒரு வெளிப்பாடு, பிதாவினால் வந்த ஒரு வெளிப்பாடு அது. ஹல்லேலூயா! ஆகவே பிதாவானவர், கர்த்தரானவர் அந்த வெளிப்பாடு ஆபேலுக்கு கொடுத்தபடினாலே அங்கே ஆட்டுக்குட்டியை, செழுமையான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்கே பலிபீடத்திலே பலி செலுத்தினார். நம்பர் 1. நம்பர் 2, எதற்காக கர்த்தர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்க ரத்த பலி கேட்க வேண்டும்? எதற்காக அங்க ரத்தம் செலுத்த வேண்டும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன் இந்த ஆபேல் போயிட்டு தன்னோட சகோதரன் போயிட்டு எனக்கு கொஞ்சம் நல்ல அழகான காய்கறிகளையும் அழகான பழ வகைகளும் அழகான செழிப்பா இருக்கிற வாசனை நிறைந்த பூக்களையும் எனக்கும் கொடு சகோதரா என்று கேட்டால் இந்த காயின் கொடுக்க மாட்டேன் சொல்ல போறான்? அப்படிலாம் இல்லை. அப்படி ஆபேல் கேட்டிருந்தாக்கா நிச்சயமாகவே காயின் கொடுத்திருப்பான், நிச்சயமாய் காயின் கொடுத்திருப்பான். ஆனா ஆபேல் அப்படி கேட்கவில்லை. ஆபேலுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு வந்தது. ஆகவே அவன் அந்த ஆடு பலியை செலுத்தினான். சரிங்க, நான் உங்களை கேட்கிறேன், ஆடு பலிதான் செலுத்தணும்னு கர்த்தர் எதுக்கு சொல்லணும்? நான் உங்களை கேட்கிறேன், ஆடுதான் ஆபேல் வந்து ஆடுதான் செலுத்தணும்னு கர்த்தர் ஆபேல் கிட்ட ஏன் கேட்கணும்? ஏன் காயன் கிட்ட கேட்கறது தானே? காயன் கிட்ட கேட்கறது தானே? ஏன் காயன் கிட்ட கர்த்தர் கேட்கல, ஆபேல் கிட்ட தான் கேட்கிற? சிந்திச்சு பாருங்க தயவு செய்து. 2 பேருமே தேவனுடைய பிள்ளைகள், 2 பேருமே தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த மன்னிக்கணும், அந்த ஏவாளுடைய வயிற்றிலே பிறக்கும்போது தேவன் தான் அதை உருவாக்குறார் என்று வேத வாக்கியம் சொல்லுது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். அப்ப பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் சொன்னாக்கா அந்த பிள்ளை வந்து தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளை தான் காயின். அப்படி பார்க்கும்போது எதற்காக காயினிடத்துல கேட்கவில்லை? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் ஆபேல்ட்ட அந்த பலியை கேட்கிறாரு? அங்கேயும் காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா காயின் வந்து 1 யோவான் 3:12 சொல்கிறது, இந்த காயின் பொல்லாங்கினாலே உண்டானவன், வேசிக்கு, ஏவாள் ஒரு வேசி, ஏவாள் வேசியா இருக்கிறபடியாலே வேசிக்கு பிறந்த பையன் காயின். ஆகவேதான் காயினிடத்திலே அந்த ஆடு பலி, அந்த வெளிப்பாடு காயினுக்கு கொடுக்கவில்லை. ஏன்னா வேசியின் பிள்ளை அவன். வேசியின் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா ஏவாளை போய் வேசின்னு சொல்றானே அப்படி சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்குங்க. சாத்தானுக்கு இன்றைக்கு இருக்கிற சபைகள் எல்லாம் வெளிப்பாட்டிலே பிறக்க கூடாது. வெளிப்பாடுகளை இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபனங்கள், சபைகள், ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளக்கூடாதுதான் சாத்தானுடைய விருப்பமே. வெளிப்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, வெளிப்பாட்டின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாதுதான் சாத்தானுடைய விருப்பமே. ஹல்லேலூயா! ஆகவேதான் உங்களுக்கு அந்த வெளிப்பாடு மேலே ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த ஏவாள் வந்து ஒரு வேசி. எப்படின்னாக்கா வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கினால் உண்டான காயினை போல் இருக்க வேண்டாம். அப்படி சாத்தானால் காயின் உண்டா இருக்கிற அப்படின்னாலே, ஆக எப்படி சாத்தானால் உண்டாக்குனா, நான் நிறைய வீடியோவிலே ஓப்பனா பேசியிருக்கிறேன். இப்படியெல்லாம் எந்த பாஸ்டரும் பேச மாட்டான் நிச்சயமா. ஏன்னாக்கா அவர்கள் வேசியின் பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இன்றைக்கு இருக்கிற அத்தனை போதகனும், ஸ்தாபனத்தில் இருக்கிற மொத்த போதகனும் வேசியின் பிள்ளைகளா, அதாவது காயினை போலவே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள். ஹல்லேலூயா! ஏன்னா அவங்ககிட்ட வெளிப்பாடு இல்லை, அவனுக்கும் வெளிப்பாடு தெரியல, அவனுக்கும் வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கல. ஆனா ஆபேல் இடத்துல மட்டும் தான் கொடுத்தாரு. ஏன்னா இந்த ஆபேலே ஆதாமுக்கு பிறந்தவன், ஆதாமுக்கு தேவனுடைய குமாரனாகிய ஆதாமுக்கு பிறந்தவன் தான் இந்த மன்னிக்கணும் பிரியமலே, ஆதாமுக்கு பிறந்தவன் தான் இந்த ஆதாமுக்கு பிறந்தவன் தான் இந்த மன்னிக்கணும் பிரியமகளே,
ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு பிறந்தவன் தான் ஆபேல். ஆதாமுக்கு பிறந்தவன் தான் ஆபேல். மன்னிக்கணும் பிரியமகளே, ஆதாமுக்கு பிறந்தவன் தான் இந்த ஆபேல். ஆகவே இந்த ஆதாமுக்கு பிறந்தவனா இருக்கிறபடினாலதான் இந்த ஆபேலுக்கு தேவனுடைய வெளிப்பாடு வந்தது. சாத்தானுக்கு பிறந்தவன் காயினா இருக்கிறபடினாலதான் தேவனுடைய வெளிப்பாடு இந்த காயினுக்கு கிடைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் வித்தியாசம். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே இதுதான். அப்ப ஆபேலுக்கு கிடைத்திருக்கிற அந்த வெளிப்பாடு என்ன காரணம் கேட்டா, இந்த ஆபேலுக்கு ஆதாமுடைய குமாரன் ஆபேல். ஆகவேதான் தேவனுடைய வெளிப்பாடு ஆபேலுக்கு வந்தது. இங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் சொல்றாரு, மேன்மையான பலியை ஆபேல் செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். வேதம் கூறுகிறது மேன்மையான பலியா. ஆக இன்றைய நவீன கிறிஸ்தவர்களும் நவீன போதகர்களும் இன்றைய சபையிலே ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். அந்த காணிக்கை வெளியூர்ல இருக்கிற பாஸ்டர்களா செலுத்துகிறார்கள். எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிற போதகர்களுக்கு, ஊழியர்களுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறார். அதெல்லாம் உத்தமம் தான், அதெல்லாம் தேவையானது தான், அதான் தப்பே கிடையாது. ஆனால் அந்த காணிக்கை மேன்மையான காணிக்கையா இல்ல, மேன்மையான பலியா இல்ல. இன்னைக்கு நடனம் ஆடுகிறார்கள், அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், தீர்க்கதரிசனம் சில பேர் உரைக்கிறார்கள். இன்றைக்கு சபையில மிக அற்புதங்களை செய்யலாம், எல்லா காரியத்தையும் இன்றைக்கு சபையில செய்யலாம். ஆனால் அந்த சபையின் ஆராதனையிலே அங்கே வெளிப்பாடு இல்லாத இருக்கிற ஆராதனையா இருக்கிறபடினாலதான் தேவன் இன்றைய காலத்து சபையின் ஆராதனைகளை தேவன் தள்ளி போடுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆராதனைகளை மேன்மையான பலி அல்ல, மேன்மையான ஆராதனை அல்ல. என்று சொன்னால் இன்றைய காலத்தில் இருக்கிற ஆராதனைகள் வெளிப்பாடு இல்லாத இருக்கிற ஒரு ஆராதனையா இருக்கிறபடினால்தான் தேவன் அதை எடுத்து போடுகிறார். அதை விரும்புவதில்லை, மேன்மையான ஆராதனை இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள், இதுதான் விஷயம். ஆபேல், காயின் இருவருமே தேவனுக்கு பயந்தவர்கள், உத்தமமானவர்கள், உண்மையான விசுவாசிகள். இருவருமே உண்மையான விசுவாசிகள் தான். ஆனால் இருவருமே உண்மையான விசுவாசிகளா இருந்தாலும் கூட அங்கே தேவனுடைய வெளிப்பாடு காயினிடத்திலே இல்லாமல் இருந்தபடினால்தான் தேவன் அந்த பலியை அங்கரிக்கவில்லை. எப்படி காயினுடைய பலியை அங்கரிக்காமல் இருக்கிறாரோ, இன்றைக்கு சபை நடித்துக் கொண்டு வருகிறதே, இந்தியா உலகம் முழுவதும் இருக்கிற சபையிலே அங்கே எந்தெந்த சபை வெளிப்பாட்டிலே இல்லாமல் இருக்கிற சபை அத்தனையுமே தேவன் காயினை போலவே அங்கரிக்காமல் இருக்கின்றார். அந்த சபையை நிராகரிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விரும்புவது கிடையாது. அந்த சபையிலிருந்து அவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். சபையை தட்டி கொண்டிருக்கிறார் கதவை, நான் உள்ளே வரட்டுமா என்று. ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் அழைப்பது கிடையாது. சரி, நீங்கள் பாருங்கள், நான் ஒன்று வாசிக்கின்றேன். 5ஆம் வசனத்தை பாருங்கள். காயினும் அவன் கனியையும் அவர் அங்கரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். காயினுக்கு எரிச்சல் ஆச்சு, முகம் நாடி வேறுபடுது. ஏன்? அவனுடைய காணிக்கை அங்கரிக்காமல் இருந்தபடினாலே. ஹல்லேலூயா. ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கரித்தார். ஏன் அங்கரித்தாரு? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு. நண்பர்களே, அருமையான விலையேறப்பெற்ற சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். வேதத்தில் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரானவர் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு நண்பர் என்று சொன்னார், என் வீடியோவை பார்த்துட்டு, பிரதர் அதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா கர்த்தர் இப்ப போதிக்க மாட்டார் பிரதர். கர்த்தர் போதிச்ச காலம்லாம் போயிடுச்சு, கர்த்தர் போதிச்ச காலங்கள்லாம் போயிடுச்சு, இனி கர்த்தர்லாம் போதிக்க மாட்டாரு. நம்மளை போல ஒரு மனுஷன்கிட்ட போய் கத்துனா தான் பிரதர் நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு நண்பர் என் இடத்துல சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படிலாம் அவருடைய அறிவு சார்ந்த விஷயமா அவர் பேசுறாரு. ஆனா வேதம் ஒரு காலம் பொய்யாய் மாறவே மாறாது, நிச்சயமாய் மாறாது. தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறவரா இருக்கார். நீ ஒரு ஊழியக்காரனா மாறணும், இன்னைக்கு தேசத்துல நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் முடிவு பண்ணானாக்கா,
கர்த்தரே உனக்கு நிச்சயமா எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லா வெளிப்பாடுகளும் கற்றுக் கொடுப்பார். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா கர்த்தருடைய சித்தம் இல்லாம நான் ஊழியக்காரனா மாறினேன்னு சொன்னாக்கா நீங்க பைபிள் காலேஜ் போய் படிச்சு ஆகணும். ஆனா கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க ஒரு ஊழியக்காரமா இருக்க வேண்டும், நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருனாக்கா நிச்சயமாகவே அதே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு நிச்சயமாய் பேசுவார். தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, தேவன் பொய்யுரியாதவர். அவர் ஒரு காலம் பொய் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு மனுஷங்கிட்ட போய் நம்ம கத்துன்னு வரோம். அதனாலதான் காயினை போல அவர் எப்படி பலியை அங்கரிக்காமல் இருக்கிறாரோ இன்றைக்கு அநேக சபையை அவர் அங்கரிக்காமல் இருக்கிறாரு. இப்போ காயினுக்கு எரிச்சல் உண்டாயிற்று, கோபம் உண்டாயிற்று, வெறி வந்து விட்டது. ஏன் கேட்டாக்கா அந்த பலியை அங்கரிக்காமல் இருந்தபடினாலே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ நவீன சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து நான் உங்களிடத்துல பேசுகிறேன். இன்றைக்கு நவீன சபையில் உள்ள போதகரும் சரி, விசுவாசிகளிடத்திலும் சரி, இன்றைக்கு சத்தியத்தினுடைய ரகசியங்களும் சத்தியத்தினுடைய வெளிப்பாடுகளையும் குறித்து நான் அவர்களிடத்தில் பேசும் பொழுது, அன்பு நிறைந்த சகோதரனே சகோதரே, நீங்கள் செய்வது தவறு, அப்படி அல்ல அந்த உபதேசம், இப்படிதான் இந்த உபதேசம் இருந்து வேதத்திலிருந்து ரகசியங்களை அங்கே எங்கே எடுத்து அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவர்களுக்கு என் மேலே ஒரு எரிச்சல் வருகிறது. நடந்தது. எத்தனையோ குடும்பத்தில் நான் போய் சந்திக்கும் போது பேசும்பொழுது, எத்தனையோ நண்பர்களிடத்துல, எத்தனையோ சகோதரிகளிடத்துல நான் திட்டு வாங்கி இருக்கிறேன். அதை குறித்து நான் கவலைப்படுவது கிடையாது. ஏன்னா அவங்க திட்டுறது என்ன இல்லை, எனக்குள் இருக்கும் கர்த்தரை. அதனால எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன். சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய முகப்பேரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சில், மிகப்பெரிய சர்ச்சு, அங்கே எப்படியோ ஒரு 1000 பேர் வருவாங்க அந்த சர்ச்சில். ஏன்னா 4 சொலிசம் 3 சொலிசம் இருக்குது. அங்கே ஈவினிங்ல கொடுக்கும்போது ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது வெளிப்பாடு உள்ள வார்த்தையை குறித்து, ஆதாம் எப்படி பிறந்தான், ஆதாம் குறித்து பேசும்போது 15 நிமிஷம் கழிச்சு அந்த பாஸ்டர் நேரம் அந்த மைக்கை பிடிக்கிட்டாருங்கிட்டது. என்னை கீழே ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி போட்டார். நான் கொஞ்சோடு கவலையே படலை. எனக்கா அவர் இன்சல்ட் என்ன பண்ணல, கர்த்தரை பண்ணார் என்று எனக்குள்ள நான் அறிந்து கொண்டேன். நான் சைலண்டா தான் உட்கார்ந்தேன். தப்புன்னு மெசேஜை முடிச்சிட்டார். நான் ஏற்கனவே முன்னாள் இந்த பழைய வீடியோல நான் இது குறித்து பேசியிருக்கேன். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அங்கே வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கல. அந்த வெளிப்பாடை குறித்து ஒரு விசுவாசிட்ட சொல்லும் பொழுது அவன் எரிச்சல் அடிக்கிறான். நம்ம இடத்துல நடந்திருக்குது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இடத்துல பேசும்பொழுது, ரகசியத்தையும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசும்பொழுது அவர்கள் என் மேலே எரிச்சல் அடிக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் கேட்டாக்கா காயினுடைய பலியை கர்த்தர் அங்கரிக்காமல் இருந்தபடினாலே அவனுக்குள் எரிச்சல் வந்தது. ஏன் கேட்டாக்கா அவன் சாத்தானுடைய பிள்ளையா இருந்தான். ஒரு எரிச்சல், வார்த்தையை குறித்து பேசும் பொழுது ஒருவனுக்கு எரிச்சல் வருதுன்னு சொன்னாக்கா சாத்தான் அவங்ககிட்ட இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவனுக்கு வெளிப்பாடு பிடிக்கல அர்த்தம். சாத்தானுக்கு வெளிப்பாடு குறித்து பேசினா பிடிக்கவே பிடிக்காது. ஆகவேதான் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவங்கிட்ட போய் வெளிப்பாடுகளை குறித்து பேசும் பொழுது அவனுக்கு பிடிக்கல. ஒரு போதகர்கிட்ட போய் நான் சொல்றேன், இன்னைக்கு காயின் பிசாசினால் உண்டானவன், சாத்தானுக்கு பிறந்தவன், நான் சொல்லலையா, பைபிள் சொல்லுதுனாக்கா அவர் என் மேல் கோவப்பட்டார், எரிச்சல் அடைந்தார். நடந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் என் வாழ்க்கையில அநேக காரியங்களில் என்னுடைய அனுபவத்துல நடந்ததுதான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். அப்போ வேதத்தின் பிரகாரம் இன்றைக்கு காயினை போல இருக்கிற அநேக விசுவாசிகள், திரளான விசுவாசிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி காயின் அவன் கனியையும் அவன் அங்கரிக்கவில்லையோ, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் மேல் முகம் நாடி வேறுபட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு அப்படிதான் முகம் நாடி வேறுபட காரணம் கேட்டாக்கா, தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடினாலே, அவர்கள் வாழ்க்கையில மிகவும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறபடினாலே நம்ம சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு எரிச்சல், வார்த்தை மேல ஒரு எரிச்சல் வருது. சரி, நீங்கள் பாருங்கள், பின்பு கர்த்தர் என்ன பண்றாரு கேட்டாக்கா 12ஆம் வசனத்தை பாருங்கள். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடுக்காது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்கா காயின் எது நிலத்திலே பயிரிடுகிறானோ அத்தனையும் மிகுந்த பலனை கொடுத்தது. ஆனால் தேவன் எப்போ அவனுடைய கனியை அங்கரிக்காமல் இருந்து இவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தபடினால, ஆபேலை கொலை செய்தபடினாலே அவனுக்கு வெளியே அவனை சபித்து வெளியே துரத்தும் போது இந்த சாபத்தை அவனுக்கு கொடுக்கிறார் கர்த்தர். அப்போ அவன் இனி செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே அவனுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ நான் ஜெபம் பண்றாங்க, எவ்வளோ கோவிலுக்கு போறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறாங்க, எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல காரணம் கேட்டாக்கா, நீங்கள் வெளிப்பாட்டிலே பிறக்காதவர்களா இருக்கிறபடினாலதான் உங்களுக்கு பல சோதனைகளும் பல விருப்புகளும் பலவிதமான தீய எண்ணங்களும் உங்களுக்குள் வருகிறது. இப்படி காயுடைய நிலங்கள் வெறுமையாய் காணப்பட்டதோ அது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும்
உங்களுடைய ஜீவியங்கள் வெறுமையா இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கு வசனம் இருக்கிறது பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளையும் குறித்து தேவனே சாட்சி கொடுத்தான். அவன் மரித்தும் இன்னும் பேசப்படுகிறான். ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா? மேன்மையான பலி ஆபேல் செலுத்தினான். இன்றைக்கு ஒவ்வொரு சபையும் மேன்மையான ஆராதனையை செலுத்த வேண்டும், மேன்மையான காணிக்கைகளை செலுத்த வேண்டும், மேன்மையான தசம பாகங்களை செலுத்த வேண்டும், மேன்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், மேன்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே மேன்மையான காரியத்தை நோக்கி நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை, இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ காயினுக்கு விசுவாசம் இல்லையா? காயினுக்கும் விசுவாசம் இருந்தது. அவனுடைய பார்வையில் அவனும் மேன்மையான பலியை தான் அவன் செலுத்தினான். அவனை சொல்லுவான். இன்னைக்கு சபை விசுவாசிகள் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஸ்தாபன விசுவாசிகள், நாங்களும் உத்தமமாக நாங்க ஆராதனை செய்யறோம், நாங்களும் கர்த்தருக்கு உண்மையா உத்தமமாக ஜீவிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையிலே இன்றைக்கு நவீன பெந்தகோஸ்து ஸ்தாபனத்தில் இருக்கிற மொத்த உலகத்தில் இருக்கிற மொத்த கிறிஸ்தவனும் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அத்தனை பேருமே மேன்மையானவர்கள் அல்ல, மேன்மையான ஆராதனை அல்ல, மேன்மையான பலியை செலுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுடைய பலிகள் வெளிப்பாட்டிலே இல்லாத பலியாகவும் உங்களுடைய ஆராதனைகள் வெளிப்பாட்டில் இல்லாத ஒரு ஆராதனையாய் இருக்கிறபடினாலே உங்களை ரிஜெக்ட் செய்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே வெளிப்பாட்டிலே பிறக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக, ஒரு மனிதனாக, ஒரு சகோதரியாக நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 13 17 வாசிக்க போனால், இங்கே 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீங்கள் முழுசா வாசிங்க, ஏன்னா நேரமாகிறது. சில பேர் சொல்றாங்க, என்ன பண்ணுறது, இருக்க நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க சொல்றாங்க. நிறைய டைம் எடுக்கிறேன் நான், நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆனா வார்த்தை தேவனுடைய ரகசியம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் கடைசி நாட்களிலே மறுரூபமாகும் பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. மேன்மையுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஹல்லேலூயா. சரி, பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அநேக சீடர்கள் ஒவ்வொன்று பேசுறாங்க, வாசிங்க தெரியும், பேசுறாங்க. பேதுரு மட்டும் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் என்று சொன்னார். அதுக்கு ஆண்டவர் சொல்றார் 17ஆம் வசனத்துல, மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே ஆபேலுக்கு வெளிப்படுத்தினார். மாமிசமும் ரத்தமும் ஆபேலுக்கு அந்த ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு அங்க இல்ல. ஏன் அந்த ஆட்டு பலியை செலுத்தான்? அங்க ஆடு பலியை எதற்காக அந்த பலிபீடத்தில் கர்த்தர் செலுத்த சொன்னாரு கேட்டீங்கன்னாக்கா, ஏதேன் தோட்டத்துல ரத்த சம்பந்தப்பட்ட பாவம் ஏற்பட்டது. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இதுதான் பிள்ளைகளே உண்மையான சத்தியம். ஏதேன் தோட்டத்திலே ரத்த சம்பந்தப்பட்ட பாவம் ஏற்பட்டது. இதுக்கு விளக்கமா அநேக வீடியோல நான் பேசியிருக்கிறேன். ஆகவே ரத்த சம்பந்தப்பட்ட அங்க பாவம் ஏற்பட்ட படினால்தான் தேவன் அந்த ஆபேலுக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்து ரத்தம் அங்க சிந்த வேண்டும், ஆட்டுடைய ரத்தம் சிந்த வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு அந்த தேவன் ஆபேலுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அந்த மேன்மையான பலி என்று அங்கே கூறுகிறார். பரலோகத்தில் பிதாவே அவருக்கு வெளிப்படுத்தினார். எப்படி பேதுருக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் வெளிப்படுத்தினாரோ, அந்த ஆபேலுக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த ஆபேல் மேன்மையான பலியை அங்கே இரத்த சிந்துதல் நடந்தது. ஹல்லேலூயா. சரி, இங்க ஒன்று கவனிங்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் வெளிப்படுத்தினாராம். வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னாக்கா சுருக்கமா சொல்றேன். உபாகமம் 32:6 விவேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா என்று ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, அது யாரு கேட்டாக்கா அந்த பிதா வேற யாருமே இல்ல,
கர்த்தர் என்று மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பேதுருவிடத்துல பேசுறது இது இயேசுநாதர், இது பேதுரு. இந்த இயேசுநாதர் சொல்றார் பேதுருவை பார்த்து, உனக்கு பரலோகத்துல பிதாவானவர் தான் உனக்கு வெளிப்படுத்துறாரு சொல்றாரு. பரலோகத்துல இருக்கிற பிதா யாருன்னு கேட்டாக்கா இவர் தான். ஏன்னாக்கா இவர் தான் கர்த்தர். கர்த்தர் தான் இன்னைக்கு உலகத்துல பிறந்தார் என்று லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த கர்த்தர் தன்னை பிதா என்று சொல்லாமல் மறைமுகமாக பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் உனக்கு வெளிப்படுத்துறார் என்று அவர் சொல்றார். ஏன்னா இவர் யாரு கேட்டாக்கா உபாகமத்தில் சொல்லுகிறது, உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா கர்த்தர். கர்த்தருக்கு இப்படியா பதிலளிக்கிறீர்கள், உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா என்று சொல்லும் பொழுது அப்ப இவர் யாரு கேட்டாக்கா இவர் தான் கர்த்தர், இவர் தான் பிதா, இவரே அப்படி பேசுகிறார். எல்லாம் மறைப்பொருளாய் பேசப்படுகிற ஒரு வார்த்தை. சரி பிரியமானவர்களே, ஆகவே இன்றைய காலத்திலே மேன்மையான பலியை நாம் செலுத்த வேண்டும். பரிசுத்த ஆவி துணையோடு எழுதி வைத்திருக்கிற ஒரு சில காரியங்களை நான் வாசித்து நான் முடிக்கின்றேன். கவனிங்கள், தேவன் கொடுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. உட்கார்ந்து நேற்று நைட் ஃபுல்லா எழுதி இந்த பிரியமானவர்களே ஆராய்ச்சி பண்ணி தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தது. அதை நான் கொடுத்த வாசிக்கின்றேன். காயின் விசுவாசி அல்ல, அவன் ஒரு விசுவாசி. காயின் விசுவாசி அல்ல, அவன் ஒரு விசுவாசி. தேவன் அவனிடத்தில் ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லை என்பதால் அவனை நிராகரித்தான். காயின் விசுவாசி அல்ல என்று சில பேர் சொல்றாங்க இல்லையா, காயின் விசுவாசி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா காயின் முழு விசுவாசி. அவன் ஒரு விசுவாசி. தேவன் அவனிடம் ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லை என்பதால் அவனை நிராகரித்தார். எப்படி காயினை நிராகரித்தாரோ அதே போல வெளிப்பாடு இல்லாத சபைகளை நிராகரிப்பார். அவன் தன்னுடைய இருதயத்தின் உத்தமத்தோடு வந்தான். யாரு? காயின் உத்தமத்தோடு வந்தான். அவன் தன்னுடைய இருதயத்தின் உத்தமத்தோடு வந்தான். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர ஆபேல் அறிந்திருந்தான். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர ஆபேல் அறிந்திருந்தான். அது அவனுக்கு எப்படி தெரியும்? அது கர்த்தரால் அவனுக்கு வெளிப்பட்டது. நீங்கள் சபையிலே பாடலாம், நடனம் ஆடலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், உணர்ச்சி வசப்படலாம், சபை அங்கத்தினராக இருக்கலாம், ஐக்கியப்பட்டிருக்கலாம், நல்லதுதான். இந்த சேவையெல்லாம் செய்வது நல்லதுதான். மூப்பராகவும் இருக்கலாம், உதவி ஊழியக்காராகவும் இருக்கலாம். ஆனால் ஆள்மாறாட்டம் செய்யலாம், ஆள்மாறாட்டமும் செய்யலாம். ஆனால் நீ ஆபேலை போல வெளிப்பாட்டில் பலி செலுத்தவில்லை என்றால் நீ அவர் பார்வையில் நிராகரிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா பிரியமானவர்களே? தேவனுடைய பார்வையிலே ஆபேலை போல நீங்கள் பலி ஆராதனை செலுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேருமே நிராகரிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்கு கற்புள்ளவர்களாகவும் மனிதரால் உண்டாக்கப்பட்ட ஸ்தாபனங்களை சேவிக்கவும் முடியாது. ஸ்தாபனம் வார்த்தைக்கு முரணாக உள்ளது. பவுல் அப்படி கூறுகிறான். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிங்கள், அங்கு இருக்கும். இந்த முறை தவறிய ஸ்தாபன குழுக்களுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிள்ளைகளை பெற முடியவே முடியாது. நீங்கள் மிகவும் பக்தி உள்ளவர்களாக என்று உரிமை கூறலாம். வேசியாகிய ஏவாள் குமாரனாகிய காயினை அப்படிதான் இருந்தான். அவன் மிகவும் பக்தி உள்ளவனாக பீடங்களை கட்டி பலி செலுத்தி தசமபாகம் செலுத்தி பக்தி உள்ளவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தான். ஆனால் அவன் வார்த்தையை கை கொள்ள தவறிவிட்டான். அவன் வெளிப்பாடை பெற தவறிவிட்டான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? தேவனிடத்திலே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள அவன் தவறிவிட்டான். சாத்தான் ஆதியாகமத்துள்ள தன்னை பற்றிய வெளிப்பாடுகளை வெறுக்கிறான். சாத்தான் ஒரு வெளிப்பாட்டை வெறுக்கிறான். அதற்கு ஏன் எதிராக இருக்கிறான்? முழு வேதாகமும் தேவனுடைய சபையையும் பக்தியுடன் வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டு உள்ளது. ஆகவே அதுவே காரணமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அறிவு சார்ந்த எண்ணத்தோடு அவன் வந்திருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அவன் மிக நிறைய இருக்குது, அதனால முடிச்சிடும், டைம் ஆகுது. அதனால அறிவு சார்ந்தவனாக காயின் காணப்பட்டான். இன்றைக்கு இருக்கிற சபைகள் அத்தனையும் அறிவு சார்ந்த சபைகளை தான் இருக்கிறது. வெளிப்பாட்டின் மேலே கட்டப்பட்டுள்ள சபைகள் இன்றைக்கு ஸ்தாபன சபைகள் கிடையவே கிடையாது. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இந்த காயின் ஒரு முழு விசுவாசியாய்
உத்தமமாக பரிசுத்தமாக அவன் தேவனுடைய பார்வையிலே நல்லவனாக பலி செலுத்தினான். ஆனால் அந்த பலியிலே வெளிப்பாடு இல்லாத ஒரு பலியா இருந்தபடினாலே தேவன் அவனுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. அதே போலதான் இன்றைய காலமும் காயன் எப்படி அந்த நாட்களிலே இருந்து பலி செலுத்தினானோ அப்படிதான் இன்றைக்கும் இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் அப்படிதான் இருக்கிறது. ஆகவே விலையேறப்பட்ட சகோதரியே, விலையேறப்பட்ட சகோதரனே, விலையேறப்பட்ட ஊழியக்காரனே, வெளிப்பாடு ஒரு சபைக்கு மிகவும் முக்கியம். ஆகவே வெளிப்பாடு இல்லை என்று சொன்னால் அது மேன்மையான ஆராதனையா இருக்காது, அது மேன்மையான பலியா இருக்காது. மேன்மையான பலியாகவும் மேன்மையான ஆராதனையாகவும் இன்றைக்கு உங்கள் சபை காணப்பட வேண்டும் சொன்னால் தேவனுடைய வெளிப்பாடு மிகவும் முக்கியம். தேவனுடைய ரகசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்பாட்டை நீங்கள் தயவு செய்து தள்ளிவிடாதீர்கள். இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமா வருகிற ஒவ்வொரு தேவனுடைய வெளிப்பாடும் என்னுடைய வெளிப்பாடு இல்ல. எப்படி ஆபேலுக்கு பிதாவானவர் வெளிப்பாடுகளை கொடுத்தாரோ அதே போலவே இன்றைக்கு அடியனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்து கொண்டு வருகிற எல்லா வெளிப்பாடுகளையும் உங்களிடத்தில் உண்மையும் உத்தமமாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆகவே இதை விசுவாசியுங்கள். அநேகருக்கு நீங்கள் செய்திகள் அனுப்புங்கள். அப்பொழுதுதான் உங்களை மேன்மையுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் அங்கரிப்பார். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பார். புதிய செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.